Decode the world unfiltered. யுக்ரைனுக்கு எதிராக தாக்குதல் நடத்தக்கூடிய ரஷ்ய ராணுவத்தில் 44 இந்தியர்கள் வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்டிருப்பதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அது பற்றி தான் இன்றைக்கு டிகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். இந்தியர்களை விரைந்து விடுவிக்கும்படி ரஷ்யாவை வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தி இருக்குது. கடந்த செப்டம்பர் மாதத்தில் 27 இந்தியர்கள் யுக்ரைனுக்கு எதிராக போரிட்டு வருவதா வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருந்துச்சு. 2 மாதங்களில் இந்த எண்ணிக்கை 44ஆக அதிகரிச்சிருக்குது. மத்திய அரசினுடைய அறிவுரையை மீறி ரஷ்ய ராணுவத்தில் இந்தியர்கள் இணைவதா வெளியுறவுத்துறை அமைச்சகம் கவலை தெரிவிச்சிருக்கு. பல இந்திய இளைஞர்கள் வேலைவாய்ப்பு ஏஜென்சிகள் மூலமாக ரஷ்யாவுக்கு போகிறாங்க. இவங்க இராணுவ உதவியாளர்கள் அல்லது சமையல்காரர்கள் போன்ற துணை பணிகளுக்காக மாதம் சுமார் 2 லட்சம் ரூபாய் ஊதியம் மற்றும் போனஸ் வழங்கப்படும் அப்படின்னு உறுதியளிக்கப்பட்டு அழைச்சிட்டு போகப்படுறாங்க. ரஷ்யா சென்ற இந்தியர்கள் பலருக்கு ஆயுத பயிற்சி அளிக்கப்பட்டு யுக்ரைனுடனான எல்லை பகுதிகளில் பணியமர்த்தப்பட்ட போது தான் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. ரஷ்ய இராணுவத்தில் இந்தியர்கள் கட்டாயமாக போரில் ஈடுபடுத்தப்படுவது குறித்து அதிர்ச்சி வீடியோக்களும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக சஹில் மஜோதி அப்படிங்கிறவருடைய ஒரு வீடியோ. குஜராத் மாநிலத்தை சார்ந்த 22 வயதான சஹில் மஜோதி 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் ரஷ்ய மொழி மற்றும் கலாச்சார படிப்புக்காக மாணவர் வீசாவில் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் போகிறாரு. ரஷ்யாவில் பகுதி நேரமாக வேலை செஞ்சபோது மஜோதி போதைப்பொருள் வழக்கில் சிக்க வைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதன் விளைவாக அவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுது. ரஷ்ய இராணுவத்தில் சேர்ந்து விட்டால் சிறை தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு மஜோதிக்கு யோசனை கொடுக்கப்படுது. சிறை தண்டனையை தவிர்க்க மஜோதி வேறு வழியின்றி இராணுவத்தில் சேர்வதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காரு. அவருக்கு சுமார் 15 நாட்கள் ஆயுத பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு யுக்ரைனில் இருக்கக்கூடிய போர்க்களத்திற்கு அனுப்பப்பட்டார். முன்களத்தில் சண்டையிட விரும்பாத அவர் யுக்ரைன் படைகளிடம் சரணடைகிறார். சஹில் மஜோதி தற்போது யுக்ரைன் படைகளுடைய காவலில் இருக்கிறார். யுக்ரைன் ராணுவம் வெளியிட்ட காணொலியில் அவர் தன்னுடைய நிலையை விளக்கியிருக்கிறார். சஹில் மஜோத்தியை மீட்க உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சு அவருடைய தாயார் ஹசீனா பென் மஜோதி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் சஹில் கட்டாயத்தின் பேரில் இராணுவத்தில் இணைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டு அவரை மீட்டு தாயகம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்குமாறு மத்திய அரசாங்கத்துக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இந்திய அரசு தற்போது யுக்ரைன் அதிகாரிகளோட தொடர்பு கொண்டு மஜோத்தியை மீட்கிறதுக்கான முயற்சிகளை செய்துட்ருக்காங்க. கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடனான சந்திப்பின் போது பிரதமர் நரேந்திர மோடி இந்த விவகாரத்தை எழுப்பியிருக்காரு. இதன் விளைவாக ரஷ்ய இராணுவத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்களை விடுவிக்க ரஷ்யா நடவடிக்கை எடுப்பதாக தகவல் வெளியாச்சு. இந்தியர்களை இராணுவத்தில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு புதின் உத்தரவிட்டிருப்பதாகவும் அப்போது செய்திகள் வந்தன. ஆனால் புதினுடைய உறுதிக்கு மாறாக ரஷ்ய இராணுவத்தில் இணையும் இந்தியர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகுது. தங்கள் உறவுகளை மீட்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வச்சு அவர்களுடைய உறவினர்கள் போராட தொடங்கியிருக்கிறாங்க. நேட்டோ அமைப்பில் யுக்ரைன் சேர எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்டின் மீது ரஷ்யா 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி முழு அளவிலான இராணுவ தாக்குதலை தொடங்கியது. அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தொடர்ச்சியாக 2 நாடுகளுக்கும் இடையிலான யுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ரஷ்யாங்கிற மலைக்கும் யுக்ரைன்கிற மடுவுக்கும் ஏற்பட்ட இந்த போருங்கிறது 2 நாட்களில் முடிந்துவிடும் அப்படின்னு உலக நாடுகள்லாம் அப்போ நினச்சாங்க. 2 நாட்களில் யுக்ரைன் சரணடைந்து விடும், ரஷ்யா போரில் வென்றுவிடும் அப்படிங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் 3 ஆண்டுகளை கடந்தும் போர் முடிந்தபாடில்லை. யுக்ரைனுக்கு எதிராக 5 லட்சம் ரஷ்ய வீரர்கள் போர் புரிஞ்சிட்ருக்காங்க. 3 ஆண்டுகளில் 2.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் போரில் பலியாகி இருக்கிறாங்க அப்படின்னு அமெரிக்க உளவுத்துறை தெரிவிச்சிருக்கு. உயிரிழந்த வீரர்களுக்கு மாற்றாக ரஷ்யா தொடர்ந்து வீரர்களை அனுப்பி கொண்டே இருக்குது. ரஷ்ய வீரர்கள் பற்றாக்குறையினால் மற்ற நாட்டு வீரர்களை போர்க்களத்தில் இறக்கிட்டு இருக்குது ரஷ்யா. ரஷ்யாவினுடைய ஓப்பன் அலைஸ் அதிகாரப்பூர்வமாக தங்களது குடிமக்களை ரஷ்ய இராணுவத்தோடு இணைந்து பணியாற்ற அனுமதிச்சிருக்காங்க. அதில் முதல்ல வர்றது சிரியா. ரஷ்யாவுடைய ஆதரவை பெற்ற சிரிய அரசு போர்க்கள அனுபவம் கொண்ட வீரர்களை கூலிப்படையாகவோ அல்லது துணை படையாகவோ ரஷ்யாவுக்கு அனுப்பியிருக்குது. மற்றொரு நாடுன்னு பார்த்தோன்னா அது பெலாரஸ். பெலாரஸ் ரஷ்யாவுடைய மிக நெருங்கிய கூட்டாளியாக இருக்குது. பெலாரஸ் தன்னுடைய படைகளை நேரடியாக போரில் ஈடுபடுத்தவில்லை அப்படின்னாலும் அதனுடைய நிலப்பரப்பை ரஷ்ய படைகள் பயன்படுத்தவும் பெலாரஸ் இராணுவத்திலிருந்து சில வீரர்கள் தனிப்பட்ட முறையில் ரஷ்யாவுக்கு செல்லவும் மறைமுகமாக அனுமதி கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா வடகொரியா. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் புதினுடைய மிக நெருங்கிய நண்பர். இவங்க 2 பேரும் கடந்த ஆண்டு ஒரு இராணுவ பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க. இந்த ஒப்பந்தம் ட்ரீட்டி ஆன் காம்ப்ரஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு அழைக்கப்படுது. 2 நாடுகளில் ஏதேனும் ஒன்று தாக்குதலுக்கு உள்ளானுச்சுன்னா மற்றொன்று உடனடியாக அனைத்து இராணுவ உதவிகளையும் வழங்கும் அப்படிங்கிறது அந்த ஒப்பந்தத்தினுடைய சாராம்சம். இந்த ஒப்பந்தத்தின்படி 14,000 வீரர்களை ரஷ்ய இராணுவத்திற்கு தாரை பார்த்து கொடுத்திருக்கிறது வடகொரியா. இந்த வீரர்கள் யுக்ரைனுடைய
குக்ஸ் பகுதியில் அந்நாட்டை எதிர்த்து போரிட்டு வர்றாங்க. வடகொரியாவிடம் அதிக அளவில் சோவியத் காலத்தில் தயாரிக்கப்பட்ட பீரங்கி மற்றும் ராக்கெட் குண்டுகள் இருக்கின்றன. யுக்ரைன் போரில் ரஷ்ய படைகள் தினசரி அதிக அளவில் குண்டுகளை பயன்படுத்துவதனால் ஏற்படக்கூடிய பற்றாக்குறையை இவை நிவர்த்தி செய்கின்றன. வடகொரியாவில் தயாரிக்கப்பட்ட ஏராளமான பாலிஸ்டிக் மிசைல்ஸையும் ரஷ்யாவுக்கு கொடுத்து உதவுகிறது வடகொரியா. ரஷ்யாவும் வடகொரியாவும் ஐநா சபையினுடைய பொருளாதார தடைகளை எதிர்கொள்கின்றன. இந்த ஆயுத பரிமாற்றம்ங்கிறது தளவாடங்களுக்கான செலவை கணிசமாக குறைப்பதா ரஷ்யா வெளிப்படையாகவே தெரிவிச்சிட்டு இருக்குது. அமெரிக்காவையும் நேட்டோ நாடுகளையும் கடுமையாக எதிர்க்கக்கூடிய கியூபாவும் ரஷ்யாவுக்கு மேன் பவர் கொடுத்து உதவி பண்ணிட்டு இருக்கு. பொருளாதார ரீதியாக மிகவும் சிரமப்படக்கூடிய கியூபா இளைஞர்கள் ஆயிரக்கணக்கில் ரஷ்ய இராணுவத்தில் கூலிப்படையாக சேர்றாங்க. இந்த இளைஞர்களுக்கு பெரிய தொகையிலான பணம், ரஷ்ய குடியுரிமை, அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சலுகைகள் உறுதியளிக்கப்படுகின்றன. இந்த மாதிரி சேர்க்கப்பட்டவர்கள் யுக்ரைனில் இருக்கக்கூடிய முன்களங்களில் சண்டையிடுவதாக யுக்ரைனுடைய உளவுத்துறையும் சொல்கிறாங்க. ரஷ்ய இராணுவம் அப்படின்னு பார்த்தா ரஷ்ய தரப்பில் சண்டையிடக்கூடிய வெளிநாட்டு வீரர்களில் கியூபா நாட்டவர்கள் தான் அதிக எண்ணிக்கையில் இருக்காங்கன்றதையும் யுக்ரைனுடைய உளவுத்துறை சொல்லுது. கியூபா அரசாங்கம் இந்த ஆட்சேர்ப்பை அதிகாரப்பூர்வமாக மறுக்கிறது. ஆனால் தன்னுடைய குடிமக்களை பணத்திற்காக சண்டையிட அனுப்புவதை ஆதரிக்கவில்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுது. ஆனால் இன்னொரு பக்கம் அனுப்பிச்சிட்ருக்கு. இந்த ஆட்சேர்ப்பு கியூபாவினுடைய அதிகாரிகளுடைய செயலற்ற தன்மை அல்லது மறைமுக ஒப்புதல் இல்லாமல் நடக்க வாய்ப்பில்லை அப்படின்னும் யுக்ரைன் மற்றும் மேற்கத்திய நாடுகள் கியூபா மேலே குற்றம் சாட்டுறாங்க. நேபாள குடிமக்களும் ரஷ்ய இராணுவத்தில் சேர்ந்திருப்பது அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. நேபாள அரசு ஆரம்பத்தில் இதில் தலையிடலை. ஆனால் உயிரிழப்புகள் அதிகரித்த பிறகு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய தங்கள் குடிமக்களை திருப்பி அனுப்ப கோரி அழுத்தம் கொடுக்க தொடங்கியிருக்கிறாங்க. அதே போல் கென்னியர்கள் பலர் அதிக சம்பளம் இருக்கக்கூடிய சமையல் பணிகளுக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டாங்க. ஆனால் ரஷ்யாவுக்கு வந்த பிறகு அவங்க உண்மையிலேயே போரின் முன்களங்களுக்கு அனுப்பப்பட்டு ஆயுதங்கள் எடுத்து செல்லவும் சண்டையிடவும் கட்டாயப்படுத்தப்படுறதா குற்றச்சாட்டுகள் வருது. போரில் பல கென்னியர்கள் இறந்துள்ளதாகவும் சிறைப்பிடிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வருது. இதே நிலவரம் சோமாலியாலையும் ஏற்பட்டிருக்கு. சோமாலியா மிகவும் ஏழ்மையான நாடுகளில் ஒன்று அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரஷ்யாவில் வழங்கப்படக்கூடிய கவர்ச்சிகரமான ஊதியம் மற்றும் ரஷ்ய குடியுரிமை இந்த மாதிரியான வாக்குறுதிகளால் கவரப்பட்டு ரஷ்ய இராணுவத்தில் சேர்றாங்க. கென்னியர்களைப் போலவே சோமாலியர்களும் பெரும்பாலும் துணை குழுக்களாக இல்லாமல் நேரடியாக போரில் ஈடுபடுத்தப்படுறாங்க. சோமாலியாவில் இருந்து மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய நாடுகளில் குறிப்பாக ஃபின்லாண்டில் தஞ்சம் கோரி வந்த சோமாலிய இளைஞர்களை கூட ரஷ்யா சிறை தண்டனையிலிருந்து விடுவிப்பதாக உறுதியளித்து இராணுவத்தில் சேர்த்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன. ரஷ்யா மாதிரி இல்லாமல் பல நாடுகள் சட்டப்பூர்வமாக பிற நாட்டவரை தங்கள் இராணுவத்தில் சேர்த்துக் கொள்கின்றன. இவர்கள் ஃபாரின் லெஜியன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. பிரெஞ்சு ஃபாரின் லெஜியன் அப்படிங்கிறது பல நூற்றாண்டுகளாக வெளிநாட்டினரை சேர்த்துக்கொள்ளும் ஒரு முறையான இராணுவ பிரிவு. இதில் சேரக்கூடியவர்கள் பிரெஞ்சு இராணுவ சட்டங்களுக்கு உட்பட்டவங்களாக இருப்பாங்க. அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் இராணுவங்கள்லையும் கூட குறிப்பிட்ட சில நிபந்தனைகளின் கீழ் வெளிநாட்டவர்கள் சேர்ந்து பணியாற்றலாம். ஆனால் ரஷ்யா பணியமர்த்துவது கூலிப்படையினரை, அதாவது மெர்சினரிஸ், இது சட்டப்படி தவறு அப்படின்னு குற்றச்சாட்டப்படுது. ஜெனீவா ஒப்பந்தங்களுடைய கூடுதல் நெறிமுறையின் கீழ் கூலிப்படை வீரர் என்பவர் வரையறுக்கப்படுகிறார். அவங்களை பொறுத்த வரைக்கும் மோதல் தரப்பினருடைய குடிமகனாக இருக்கக்கூடாது. அவங்க போரில் சண்டையிடுவது தனிப்பட்ட ஆதாயத்திற்காகத்தான் இருக்கணும். இவங்களுக்கு போர்க்கைதிகளுக்கு கிடைக்கக்கூடிய சட்டப்பூர்வ பாதுகாப்பு கிடைக்காது. ரஷ்யா பல வெளிநாட்டவரை முறையான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட செய்திருக்குது. இதனால் அவர்கள் ரஷ்யாவுடைய இராணுவ சட்டம் மற்றும் ஒப்பந்தங்களுக்கு உட்பட்டவர்களாக மாறுறாங்க. ஒப்பந்தம் போட்ட பிறகு தான் சம்பளம், நடத்தை ஆகியவற்றால் ஏமாற்றப்பட்டதை உணர்றாங்க. யுக்ரைன் போரில் பிடிபட்ட வெளிநாட்டவர்கள் தங்களுக்கு போர்க்கைதி நிலை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு வாதங்களை வைக்கக்கூடியதையும் பார்க்குறோம். ஆனால் யுக்ரைன் அவர்களை கூலிப்படையாக தான் கருதுது. இதனால் அவர்களை குற்றவாளியாக கருதி யுக்ரைன் வழக்கும் தொடர்ந்துருக்குது. ரஷ்யாவை சேர்ந்தவங்க தான் முழு மனதோட போரில் ஈடுபடவில்லை. அதிலும் மற்ற நாட்டினரையும் கட்டாயப்படுத்துவது புதின் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது தான் இப்போ உலக நாடுகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதில் இந்தியர்களுடைய எண்ணிக்கை கூடுதலாகி இருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய கவலையாக இருக்கிறது. வெளியுறவுத்துறை அமைச்சகம் ரஷ்ய அரசாங்கத்தோடு பேசி கொண்டிருக்கிறது. நீதிமன்றங்களுடைய பார்வையும் இருக்கிறதுனால இனிமேலும் வேறு யாரும் ஏமாந்து போய்விடக்கூடாது அப்படிங்கிற அக்கறையோடும் தகவல்கள் பரிமாறப்படுகின்றன. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.